இலங்கையில் தமிழ் இனப்படுகொலை, தனித்தமிழ் ஈழம் வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, விடுதலை போராட்டத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக இலங்கை கொடுங்கோல் அரசு, அதனுடைய அதிபர் ராஜபக்சே போன்றவர்கள் தமிழ் இனத்திற்கு எதிராக கட்டவிழ்த்துவிட்ட வன்கொடுமைகள், சர்வதேச நாடுகளே கண்டிக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கிய அந்த இனப்படுகொலை, உண்மையிலேயே இந்த இனப்படுகொலையை நடத்திய ராஜபக்சே மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, இலங்கை அரசு மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி உருவாகி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேதான் ஆறுதலாக இருப்பது போல், தேறுதலாக இருப்பது போல் இதோ ஒரு தீர்மானம் என்று அமெரிக்கா கொண்டு வந்தது. அது முதல் தீர்மானம் கடந்த ஆண்டில். அந்த தீர்மானம் என்னவாயிற்று என்று கேட்டால், அந்த தீர்மானம் கொண்டு வந்ததே இலங்கையும் ராஜபக்சேவையும் காப்பாற்றுவதற்காக என்ற குரல் ஒலித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடை தெரியாமல், ஒரு இனப்படுகொலைக்காக விடை தெரியாமல் நாம் அலைந்து கொண்டிருக்கிற இந்த கொடூரமான இந்த சூழ்நிலையிலேதான் இதோ ஆறுதலாக இரண்டாவது தீர்மானம், அதை கொண்டு வருவதும் அமெரிக்கா தான். ஆக இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை இந்தியா உட்பட நாடுகள் அனைத்தும் ஆதரிக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளுடைய ஆழத்தை உணர்ந்துதான் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்களா என்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, மற்றும் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற முகமாகத்தான் அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த மறு தீர்மானம் எவ்வாறாக இருக்கும், எப்படி இருக்கும், எந்த திசையை நோக்கி பயணிக்கும் என்கிற வகையிலே இந்த விவாதம் உண்மை சம்பவத்தை, இதுவரையில் வெளியிலே வராத உண்மை சம்பவங்களுடைய தொகுப்பை, நாடுகளின் சூழ்ச்சி வலையை அறுத்தெறிகிற வண்ணம் இந்த விவாதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிக்க வந்திருக்கிறார் 8 முறை உலக பயணம் மேற்கொண்டவர், மனித உரிமைகளுக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் இந்த பயணத்தை மேற்கொண்டவர், ஈழத்தமிழர் பிரச்சனையில் இன்றைக்கு உலகளாவிய விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சர்வதேச நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, அமெரிக்கா இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உலக அரங்கில் பல்வேறு கோணங்களில் பார்வையை செலுத்திவிட்டு இதோ சமீபத்திலே தான் லண்டனில் இருந்து வருகை தந்திருக்கிற சீனிவாசராவ் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்து கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார். வணக்கம் சீனிவாசராவ். அதை போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த பிரச்சனையினுடைய ஆழம், தன்மை இவைகளை எல்லாம் புரிந்தவருமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் முத்துமணி அவர்கள் இதோ நம்முடைய அரங்கிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பை வகித்த முத்துமணி அவர்கள் இதோ நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம். அதே போல இந்த பிரச்சனையில் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியாவை நிலைப்பாட்டை மாற்றுவதற்காக பல்வேறு விதமான குரல்களை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் திரு தளபதி ஸ்டாலின் போன்றவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக தூதரகங்களுக்கெல்லாம் சென்று இன்றைக்கு தங்களுடைய மனுக்களை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் சாத்தியமானது, எதற்காக இந்த நிலைப்பாட்டுகளை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக இன்றைக்கு அக்கட்சியினுடைய மாநகராட்சியினுடைய துணைத் தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய நீலகண்டன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நீலகண்டன் அவர்கள் இதோ நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் நீலகண்டன். திரு சீனிவாசராவ், இனப்படுகொலை நடந்திருக்கிறது ஈழ மண்ணில். இலங்கை அரசினுடைய கொடூர செயல் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். 1,60,000க்கும் மேற்பட்ட தமிழ் உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் காலம் கடந்து விட்டது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய ஆதாரங்கள், இனப்படுகொலைக்கான ஆதாரங்களை சேனல் 4 போன்ற அதிகாரமிக்க தொலைக்காட்சிகளும் பல்வேறு ஊடகவியலாளர்களும் கொண்டு வந்து குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒரு மாற்றாக எல்லோரும் மௌனித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. அந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானமும் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னீர்கள், இதே தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டு சொன்னீர்கள், அந்த முதல் தீர்மானமே ஏமாற்று தீர்மானம். இந்தியாவும் அமெரிக்காவும் மற்றும் இந்த கோச் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய இணைந்த
கோச்சர்ஸ் இணைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய 6 நாடுகளும் சேர்ந்து இலங்கையை காப்பாற்றுவதற்காக ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இலங்கையை தப்புவிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை சொன்னீர்கள். அதை போலத்தான் இந்த ஓராண்டு காலம் முடிவடைந்து விட்டது. 2வது தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக முதல் தீர்மானத்திலே என்ன குறிப்பிட்டார்கள்? இந்த 2வது தீர்மானத்தின் மூலமாக சர்வதேச சமூகத்திற்கு இந்த நாடுகள் என்ன சொல்ல விரும்புகின்றன, மனித உரிமை மீறல், இனப்படுகொலை குறித்து இந்த தீர்மானத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்து, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? நான் முதலில் இந்த விண் தொலைக்காட்சிக்கும் உரிமை குரலுக்கும் கடந்த ஆண்டு தீர்மானத்தை 1 மாதத்திற்கு முன்பாகவே அந்த டிராப்ட் ரெசல்யூஷன் என்று சொல்வார்களே வரைவு தீர்மானத்தை வெட்டை வெளிச்சப்படுத்திய நீங்கள் அதை எந்த தமிழக கட்சிகளும் அதை கேட்காமல் அமெரிக்க தீர்மானம் முதல் படி என்று ஓடிய காலம் உண்டு. அந்த முதல் படி எந்த அளவில் இப்போ முடிந்திருக்கிறது என்றால், கடந்த 1 வருட காலம் என்ன நடந்தது என்பதை நவநீதம் பிள்ளையே அவர்கள் இந்த ஐநா ஆட்சி 22ஆம் தேதி அந்த அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா அரசு ஒன்றுமே செய்யவில்லை என்று, அவர்கள் சொன்னபடி நடக்கவில்லை என்று. அதை இவர்கள் சென்ற ஆண்டு எந்த தீர்மானத்தை இலங்கையை நிறைவேற்ற சொன்னார்கள் என்றால், லெசன் லேர்ன் ரீகன்சிலியேஷன் கமிஷன். அந்த பரிந்துரைகள் உலக அம்னிஸ்டி இன்டர்நேஷனலும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்சாலும் ஈவன் டிஎன்ஏவாலும் நிராகரிக்கப்பட்ட அந்த பரிந்துரைகளை 55 பக்கத்துக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது படிப்பினை மற்றும் நல்லிணக்க குழுவினுடைய பரிந்துரைகள் அந்த தீர்மானத்தை தான் அமெரிக்கா முன்மொழிந்தது. அதுக்கு முன்மொழிந்தது என இந்தியாவுக்காக அமெரிக்கா முன்மொழிந்தது. அதாவது இந்த ஜெனோசைடல் கொலாபரேட்டர் என்று சொல்வார்களே, அமெரிக்கா, இணைய தலைமை நாடுகள், கோச்சர், அது இந்தியாவுடைய பிராந்திய அஜெண்டாவை 87 முடிக்க முடியாமல் போன இந்தியா 2002 இந்த பீஸ் ப்ராசஸ் என்று சொல்லிக்கொண்டு எரிக் சோலியம் அனுப்பியது. அப்பொழுதே இனப்படுகொலைக்கான திட்டம் தீட்டப்பட்டது. 2009 கச்சிதமாக சாட்சிகளற்ற யுத்தம், நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட பன்னாட்டு வளையத்தின் மீது 65 முறை ஹாஸ்பிட்டலைஸ் செஞ்சாலும் பாங்கிமூன் கமிட்டியை சொல்லி இருக்கிறது. இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சு சேனல் 4 போன்ற விண் தொலைக்காட்சி போன்ற இந்த அளவுக்கு எல்லாம் வெளியாகியும் கூட இங்கு உள்ள அரசியல் கட்சிகள் சரியா புரிந்து கொண்டு செய்கிறார்களா? அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க, சென்ற வருடம் அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய மகன் தலைமையில் ஐநாவிற்கும் ஜெனீவாவிற்கும் ஈவன் 48 நாடு தூதரகத்துக்கும் சென்ற வருட தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்கிறது. தமிழர்கள் இவ்வளவு புரியாத ஒரு, நம்ம அப்படி ஒரு அறிவில்லாத ஒரு முதலில் தமிழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஆரம்பத்திலே இருந்து அதை கண்ணுற்று வருகிறவர். ஒவ்வொரு அங்குலமாக அது இந்த பிரச்சனையை பற்றி விவாதித்துக் கொண்டு வருகிறவர், செயல்பட்டுக் கொண்டு வருகிறவர். அவர் ஒரு புரியாமல் ஒரு தீர்மானத்தை செயல்படுத்துகிறார் என்று நீங்கள் குற்றம் சாட்டுவது எந்த வகையில் சரி என்று எனக்கு புரியவில்லை. அதாவது சென்ற வருட தீர்மானம் ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத தீர்மானம் நிறைவேற்றல் சொல்லிட்டு நவநீதம் பிள்ளையோட அறிக்கை இருக்குது. சரி, கடந்த டிசம்பர் மாதம் ஜப்பான் தலைமையில் 5 நாட்டு தூதுவர் குழு சென்றது. யாரு? ஜப்பான். இல்ல, கலைஞருக்கு தெரிந்திருந்தாலும் கூட உள்நோக்கத்தின் அடிப்படையில் இதை போகிற போக்கில் அதை ஆதரிக்கிறாரா என்று கேட்கிறேன். இல்லை, அதாவது கலைஞர் யாரை எதிர்த்து போராடணும் என்று தெரியாமல் செய்கிறாரா? அவர் மனு கொடுக்க வேண்டிய இடம் இனப்படுகொலை செஞ்ச இந்தியா கிட்ட இல்ல, இங்க இருக்குது அமெரிக்கா, அந்த வல்லாதிக்க நாடு தூதரகம் இங்க இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்மானம் வேணும். ஏன்னா இவர் 30 MP வச்சிருக்கிறார். இன்றைய தகவல் அடிப்படையிலே கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்களுடைய அறிக்கை தெளிவாக்குகிறது. அதாவது தீர்மானத்தை இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தற்பொழுது தன்னுடைய கருத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அதாவது இந்தியாவே கொண்டு வர சொல்லணும்ன்றது சென்ஸ் ஆஃப் த ஹவுஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னார். யாரு? வெளிவிவகார அமைச்சர். சென்ஸ் ஆஃப் த ஹவுஸ் கடந்த முறை என்ன இருந்தது? சென்ஸ் ஆஃப் ஹவுஸ்ல போன தடவை காங்கிரஸை தவிர்த்து எல்லாருமே சர்வதேச நீதி விசாரணை கேட்டாங்க. அந்த சென்ஸ் ஆஃப் த ஹவுஸ் கிருஷ்ணா கொண்டு வந்தாரா? இல்லையே. அந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிற மாதிரி போயிட்டு 3 ஷரத்துகளை நீக்கி போச்சு. ஏன்டா இந்த ஷரத்தை நீக்கிறேன்ட்டு கலைஞர் இதுவரைக்கும் மத்திய அரசை கேட்டாரா? எதுக்கு சர்வதேச ஒரு விசாரணையை உள்வாங்கி கொண்டு செய்யணும்? சர்வதேச ஆலோசனை கேட்டு செய்யறத இலங்கையே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியா முன்மொழிஞ்சப்ப கலைஞர் எதுக்கு கம்முன்னு இருந்தாரு? சர்வதேச, அதாவது கொலகாரங்கிட்டே நீயே விசாரணை செய்துன்றது கலைஞர் இது கம்முன்னு. நாங்க தமிழ் மக்கள் 12 கோடி பேரும் புத்திசாலிகள். எங்களுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். எங்களை இந்த மாதிரியான இந்த விளையாட்டுக்குள்ள எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த முறை நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சர்வதேச விசாரணை செய்து திருச்சி சிவாவை கொண்டு
ஈவன் ஒற்றை வரி தீர்மானம் வேண்டும் என்று டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் இனப்படுகொலை என்று சொல்லி இருக்கிறது. தமிழக அரசு சட்டமன்றம் போர்க்குற்றம் என்றவர்கள் இன்னைக்கு இனப்படுகொலை என்று சொல்லிக்கூட அளவுக்கு தமிழக முதல்வருடைய அந்த ஆலோசனை பேர சொல்வது என்று நல்ல துவக்கம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் என்கிற வகையில் குறிப்பிட்டேன். ஆனால் நீங்கள் ஒருபடி மைத்ரேயனை உயர்வாக சொல்லுகிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இப்பொழுது முத்துமணி சொல்லுங்க, இந்த பிரச்சனையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மறு தீர்மானம், இந்த மறு தீர்மானத்தில் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு உலகத் தமிழர்களின் பாதுகாப்பு அரணாக ஈழத்தமிழர்களுடைய விடியலாக விளங்குகிற ஒரே ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்டு பிரிட்டன், கனடா, ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே இலங்கை இனவாத அரசு இனப்படுகொலை செய்திருக்கிறது, போர்க்குற்றம் புரிந்திருக்கிறது, மனித உரிமை மீறல்கள் அத்துமீறி நடந்திருக்கிறது. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வதில் எல்லா நாடுகளுமே, பெரும்பாலான உலக நாடுகள் ஒத்துக்கொண்டிருக்கிறது, இந்தியாவை தவிர. அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த முறை வெற்றி பெற்றவுடனேயே முதலாக கூடிய சட்டமன்றத்தில் அன்றைக்கு கவர்னர் உரைக்கான நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை கூட ஒத்திவைத்துவிட்டு அம்மா அவர்கள் தனி கவனம் செலுத்தி முதலாக அவர் கவனம் செலுத்தி ஈழத்தமிழர் விடியலுக்கு என்ன வழிகாணலாம் என்பதுதான். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் ஏகமனதான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆனால் அந்த தீர்மானத்திலே கூட அந்த தீர்மானத்திலே கூட போர்க்குற்றத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் சீனிவாசராவ் குறிப்பிட்டு சொல்வது போல நாடாளுமன்றத்தில் இனப்படுகொலை என்று கொஞ்சம் அதிகரித்திருக்கிறீர்கள் உங்களது குரலை. இனப்படுகொலை என்பதை மையமாக வைத்து, அதாவது அந்த தீர்மானத்துக்கு முன்மொழிகின்ற வகையிலே பான் கி மூன் அமைத்த குழு, மூவர் குழு, அங்கே இனப்படுகொலை நடந்திருக்கிறது, மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, போர்க்குற்றம் நடந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றதால் அதன் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் தெளிவாக கோடிட்டு காட்டி பேசியிருக்கிறார்கள். எனவே தீர்மானத்தில் 3 விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்றைக்கு உலக நாடுகள், உலகத் தமிழர்கள், ஈழத்தமிழர்களுக்கு இதுதான் சரியான பாதை என்பதை முதலாக சட்டமன்றத்தில் 6 கோடி மக்களுடைய உணர்வினை ஏகமனதாக தீர்மானத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர், தமிழின தலைவர், ஈழத்தமிழகத்திற்கு விடுதலை பெற்றுத் தரப்போகிறவர் தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழக முதலமைச்சர் நல்ல ஆலோசகர்களை வைத்து இதுதான் இது நீங்க நல்ல ஆலோசனை, அவருக்கு இந்த விஷயத்தில் ஆலோசகர்கள் தேவையில்லை, சரியான ஆலோசகர்கள் இருந்தால் என்ன தவறு? அது அந்த டாபிக் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் சரியான தீர்மானத்தை அவர்களே முன்னின்று தனி கவனம் செலுத்தி முதல் சட்டமன்ற கூட்டத்துறை நிறைவேற்றிருக்கார். 3 கருத்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த இனப்படுகொலைக்கு யார் காரணம், மூல காரணம் யார்? இன்றைக்கு குடியரசு என்று சொல்லப்படுகிறது, மக்களாட்சி தத்துவத்தை மடியை விட்டுவிட்டு இன்றைக்கு குடியரசுத் தலைவர் என்ற பொருள் ஜனநாயக பொருளில் சர்வாதிகாரிகள், அதில் இடி அமீனை காட்டிலும் இன்றைக்கு ஹிட்லரை காட்டிலும் உலக வரலாற்று அவர்களை காட்டிலும் கொடுபோலனாக சர்வாதிகாரி இருந்து மக்களாட்சி மாண்புகளை புதைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை தனக்குள்ள பலத்தினால் பயமுறுத்தி அவர்களையும் சேர்த்து பயன்படுத்தி இன்றைக்கு அப்பாவி மக்களை உரிமைக்காக போராடி 30 ஆண்டு காலம் போராடிய ஈழத்தமிழ் இனத்தினுடைய நான் சொன்னது முதலமைச்சர் சொன்ன அந்த 3 விவரங்களை சொல்கிறேன். முதலிலே போர் குற்றவாளிகளை ஐநா பிரகடனம் செய்வதற்கு சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்தியா வலியுறுத்த வேண்டும். சரி, இது சமஷ்டி முறை, நம்முடைய ஆட்சி முறை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தனக்குள்ள அதிகார வரம்புக்கு உட்பட்டு நியாயமான முறையில் எப்படி இந்த பிரச்சனை கையாளணுமோ அதை சரியாக 100% சரியாக செய்திருக்க. அதில் முதலில் சர்வதேச தூண்டில் போர் குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். முதல்ல அவங்க தான் சர்வதேச குற்றவாளி ராஜபக்சே அவருக்கு துணைகின்றவர். இது ஒரு சட்டமன்ற தீர்மானமாக அமைந்திருக்கிறது. அறிவிப்பதற்கு இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் முதல் கருத்து. இது ஒரு சரியான தீர்மானம் தான். அடுத்த கட்டம். அடுத்து இரண்டாவது தமிழர் பகுதியில் எங்கெங்கே தமிழர்கள் புலம்பெயர்ந்து திரிகிறார்களோ அல்லது அமர்த்தப்பட்டார்களோ அல்லது அடிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு முன்வெளியில் இருக்காரோ அவர்கள் எல்லோருமே மீண்டும் மீள்குடி அமர்த்தப்பட வேண்டும். அப்படி அமர்த்தப்பட்டு சரியான சம உரிமைகளை, அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கும் வரையில் இங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி வழங்கும் வரையில்
அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளோடு இந்திய நாடும் சேர்ந்து, இந்திய நாட்டுக்கு வலியுறுத்துகிறோம், இந்திய நாட்டுக்கு சேர்ந்து பொருளாதார தடையை இலங்கைக்கு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வழி கிடைக்கும் என்று அம்மா அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள், தீர்மானத்தை கூறியிருக்கிறார்கள். தமிழக சட்டசபை கொண்டு வந்த இந்த தீர்மானத்தில் எதையும் கண்டுகொள்ளாத இந்தியா என்பதும் தெரியும். இல்லை, அது மட்டுமல்ல, இந்தியாவும் கண்டுகொள்ள, இந்தியாவின் கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய திமுக அன்றைய தீர்மானத்தில் கலந்து கொள்ளாமல் முன்னமே வெளிநடப்பு செய்து விட்டார்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லை, எப்பொழுதுமே உங்களுடைய பிரச்சனைகளில் திமுக அதிமுக என்று மாறி மாறி அரசியல் தன்மை அதற்குள் புக நான் விரும்பவில்லை. இல்லை, அதற்குள் புக விரும்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட சில செயல்பாடுகள் கொண்டு வருகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சில நேரங்களில் புறக்கணித்திருக்கிறது என்பதை தமிழர்களுக்கு துரோகமாக அதிமுக எந்த காலகட்டத்திலும் இறங்கியதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தமிழர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி வந்த ஒரு தலைவரின் கீழ் உள்ள கட்சி சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் வருகிறது என்பது தெரிந்தும் கூட இதை ஆதரித்துத்தான் ஆகணும் என்ற உண்மையான உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் முன்னமே வெளிநடப்பு இருந்தார்கள் என்பது திரு முத்துமணி, நாம் இப்பொழுது அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானத்தின் உண்மை விவரங்களை மக்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பல சுற்றுகள் இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா இலங்கையை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒன்று எதிர்க்க வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் எப்படி எதிர்க்க வேண்டும் என்று அதிமுகவும் திடமாக இருக்கிறது. இந்த சட்டமன்ற தீர்மானம் இதில் சட்டமன்ற தீர்மானம் ஒருபுறம் இருக்கட்டும். இப்பொழுது இரண்டாவது தீர்மானத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்ன? முதலில் கொண்டு வந்த தீர்மானம் இந்திய அரசு அதாவது அந்த நீர்மூலமாக்கி விட்டது. முதலில் நீர்த்து போக வைத்தது இந்தியா என்பதை இந்திய அரசியலிலே எந்த தலைவரும் சொல்லலை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் உடனுக்குடன் அமெரிக்கா அடிப்படையில் இலங்கைக்கு எதிராக அங்க போர்க்குற்ற நடந்தவர்கள் சுட்டிக்காட்டுகள் வந்திருந்தாலும் கூட அதை கூட நிர்மூலமாக்கி விட்டது இந்த இந்திய அரசு என்று முதலாக கண்டனம் தெரிவித்து அறிக்கை கொடுத்தவர் தமிழகத்துடைய. ஆகவே இந்த இரண்டாவது தீர்மானம் அமெரிக்கா கொண்டு வருகிற ஏமாற்று தீர்மானம் அமைந்துவிடக் கூடாது. இப்பொழுது திரு நீலகண்டன், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று முதலில் குறிப்பிட்டு சொன்னது. தற்பொழுது நேற்றைய தின அறிக்கைகளில் கழக தலைவர் கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனையை எவ்வாறு பார்க்கிறார் என்று சொன்னால், இந்தியாவே தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம் அமெரிக்க தீர்மானத்தை காட்டிலும் என்கிற அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார். ஆக முதலில் அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய அந்த தீர்மானம் என்னவென்றே தெரியாமல் அமெரிக்கா கொண்டு வர இருக்கக்கூடிய தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழக அரசியல் கட்சிகளும் இந்திய அரசியல் கட்சிகளும் நிலைப்பாடு கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுதுதான் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. பேட்ரிக் வென்டல் என்கிறவர் இன்றைக்கு தகவலை அமெரிக்காவினுடைய செய்தியாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது, இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை அவர்களே நடத்திக் கொள்ள வேண்டும். அவர்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்பது அதாவது தவறு எவன் செய்கிறானோ அவரை விசாரித்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையிலே தான் அடுத்த படிப்பினை மற்றும் நல்லிணக்க குழுவினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றும், அதாவது LLRC-யை அவர்களுக்குள்ளே இலங்கையின் உள்நாட்டுக்குள்ளாகவே LLRC கொண்டு வந்தார்கள் அல்லவா, அந்த LLRC-னுடைய பரிந்துரைகள் அடிப்படையிலே செயல்படுத்த வேண்டும். இந்த கடமைகளை நிறைவேற்றுகிற பொறுப்புகளிலே இருந்து இலங்கை அரசு தவறிவிட்டது. அதனாலே தான் இன்றைக்கு மறு தீர்மானம் கொண்டு வருகிறோம் என்று உப்பு செப்பு இல்லாத தீர்மானத்தை தூசி தட்டி மறுபடியும் அமெரிக்கா கொண்டு வருகிறது. இதைத்தானே நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும், இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 1948ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை தமிழருடைய வாழ்வாதாரங்கள் சிங்கள பேரின அரசுகளால் பெரும் இழப்புக்கும் கொலைபாதங்களுக்கும் மானபங்கத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். அது சமயங்களில் இருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மூலமாக அவர்கள் தொடங்கப்பட்ட அந்த தமிழ் இன ஆதரவாளர்கள் அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் இன்று 90 வயதிலும் இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக உணர்வுபூர்வமாக ஏதோ அரசியல் ரீதியாக அல்ல, ஒரு தமிழ் இன தலைவராக தமிழ் இன உணர்வாக இந்திய அரசினுடைய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன் முதல்வராக இருந்தபொழுது தைரியமாக வெளியிட்டவர் டாக்டர் கலைஞர் என்பதை இந்திய அரசை
தலை நிமிர்ந்து பார்த்தது. அதாவது இந்திய அமைதிப்படை அமளிதுமளி படையாக அங்கே தமிழர்களை கொன்று குவித்த அந்த தன்மை, தமிழர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, அவைகளையெல்லாம் புரிந்துவிட்டு வருகிற பொழுது இந்திய ராணுவத்தை வரவேற்க செல்ல மாட்டேன் என்று அன்றைய முதலமைச்சராக இருந்து கொடுத்த அந்த வீரம், அந்த வேகம், அந்த விவேகம் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது, கடந்த காலத்தில் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது அந்த தன்மைகள் போய்விட்டதே என்பதுதான் தமிழர்களுடைய ஒரு மனக்குறையாக இருந்தது. அப்பேற்பட்ட கலைஞர் எங்கே? இன்றைக்கு போர் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, பிரபாகரன் போன்றவர்களை எல்லாம் கொன்றுவிட்டோம் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிற பொழுது தான் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லையே என்கிற ஒரு கவலையை இன்றைக்கு தெரிவிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை போன்ற சில நண்பர்கள் அது போன்ற நினைவில் இருக்கலாம். நான் தமிழர் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலத்தில் ஒரு இன உணர்வாக தமிழர்களுக்காக போராடப்பட வேண்டும் என்று இன்றைய 90 வயதிலையும் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இலங்கை தமிழர்களுக்காக 2 முறை ஆட்சியை இழந்தவர் கலைஞர் அவர். அந்த நோக்கத்தோடு அவர் இல்லை. இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இன்றைக்கு ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இங்கு நடக்க முடியுமே தவிர இந்திய அரசியலில் ராணுவத்தையோ போலீஸையோ அழைத்து சென்று போரிட முடியாது. இது உலக அரசியல் ரீதியான பிரச்சனை. இன்றைக்கு தலைவர் அவர்கள் இந்திய அரசை முன்மொழிந்து அண்ணன் சிவா அவர்கள் கண்ணீரோடு பாராளுமன்றத்தில் அந்த தீர்மானத்திற்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது அமெரிக்கா கொண்டு வருவது கூடாது, இந்தியாவே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இந்திய ஒருமைப்பாட்டோடு அந்த இலங்கை அரசை இன்டர்நேஷனல் லெவல் நிர்பந்திக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு ஒரு நோக்கம். தளபதி அவர்கள் டெசோ மாநாட்டில் கழக தலைவர்கள் கூட்டிய பொழுது கூட வெவ்வேறு நாடுகளில் இருந்தக்கூடியவர்கள் சென்னையில் இருந்து அந்த டெசோ மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த தீர்மானங்களை ஒவ்வொரு நாடாக சென்று அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு நாடாளுமன்ற அனைத்து கட்சி குழுக்களோடு சென்று இந்திய அரசு மட்டுமல்ல இன்றைக்கு இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய எல்லா அரசும் இலங்கை அரசை குறிப்பாக ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக நீங்கள் நிறுவ வேண்டும், அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று அந்த ஆர்வத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அமைத்ததற்கு நாங்கள் வந்து மறுப்பு சொல்வதில்லை. ஈழத்தமிழர் விடுதலைக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போராடுகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு பாராட்டுகள். ஆனால் இப்போது நான் உங்களுடன் கேட்ட கேள்வி, அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வர வேண்டும், அதை ஆதரித்தது இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். அப்பொழுது அந்த ஓராண்டு காலத்திற்கு பிறகு அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதாவது இது ஏற்கனவே போலியான தீர்மானம். இவைகளை எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறதா? இப்பொழுது கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானமும் அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானமும் இலங்கையை காப்பாற்றுகிற போலி தீர்மானம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறதா என்றுதான் நான் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஒன்று, இந்தியா, அதைதான் மீண்டும் சொல்கிறேன், இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய அரசை நாங்கள் கண்ணீர் மல்க, ரத்தம் இதயத்தில் இருந்து ரத்தம் வழிய நான் மன்றாடி கேட்கிறேன். செய்ய முடியும், சிவாவாலும் பதில் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த பிரச்சனையை வேறு கோணத்தில் அணுகாமல் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஏமாற்று தீர்மானம், இந்த ஏமாற்று தீர்மானத்தை இந்தியா ஆதரிப்பது, இந்த நிலைப்பாட்டிலே இருந்து வேறு கோணத்திலே பார்த்திருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்விதாரை தவிர இதுவரை அதற்கான பதில். பாராளுமன்றத்தை கேட்பது மட்டுமல்ல, அண்ணன் அவர்கள் சிவா அவர்கள் சொன்னார்கள், அன்றைக்கு வங்காளிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். வங்காளிகள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது பிரதமராக அம்மையார் இந்திரா காந்தி இருந்தார்கள். அன்றைக்கு காங்கிரஸ் முதல்வராக இருந்த சித்தார்த்த சங்கர் ரே அவர்கள், நீங்கள் ராணுவத்தை அனுப்புவீர்களா அல்லது எங்கள் காவல்துறையை அனுப்பட்டுமா என்று கேட்டார்கள். அடுத்த நாள் அம்மையார் அவர்கள், பிரதமர் அவர்கள் கலந்து ஆலோசனை செய்து உடனடியாக வங்காளத்துக்கு தனி வங்காளமாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு வங்கம் பிரிந்திட போர் தொடுத்ததும் வரலாற்றிலே நற்பெயர் எடுத்ததும் அந்த காலம். ஆனால் இன்றைக்கு போர் எடுத்து நடவடித்து இலங்கையிலே தனி ஈழம் அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருந்த இந்தியா அவர்களை வஞ்சித்தது, ஏமாற்றியது. காரணம் அவர்கள் தமிழர்கள் என்கிற ஒரே காரணத்தினாலே தான் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இப்பொழுது
நண்பர்களே, இது குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு அமெரிக்கா கொண்டு வர இருக்கக்கூடிய 2வது தீர்மானம், இது குறித்த விளக்கங்களை தொடர்ந்து பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் பரபரப்பாக முழங்கும்.